2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிமுகவின் 54வது ஆண்டு விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி, கட்சி தொடங்கிய போது எம்ஜிஆர் சோதனையை சந்தித்தார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா பல்வேறு சோதனையை சந்தித்தார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எண்ணற்ற பல சோதனைகளை சந்தித்து வருகிறோம். அவ்வளவு சோதனைக்கு பிறகு நிலைத்து நிற்க மக்கள் இயக்கமாக இருப்பதே காரணம் என்றார். மக்கள் செல்வாக்கு படைத்த கட்சி என்பதால் அதிமுக மீது அவதூறு பரப்பி வருகிறார்கள் என்றும், எத்தனையோ எட்டப்பர்கள் துரோகிகள் நம்மோடு இருந்து வீழ்த்த முற்பட்டார்கள். அத்தனை பேரையும் வீழ்த்தி அதிமுக தலை நிமிர்ந்து நிற்கிறது என்று கூறினார். மேலும் 4.5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் மக்களுக்கு எந்த சாதனையும் செய்யவில்லை. அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களைத்தான் திமுக அரசு ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கிறார்கள் என்றும் அவர் அப்பொழுது கூறினார். வெற்றி பெற்ற ஒரே மாவட்டம் சேலம் மாவட்டம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட இன்றைக்கு பட்டியலின மக்கள் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும், அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக அரசு செய்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் எதிர்கட்சிகள் கோரி வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவியுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற விதமாக 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைக்கு சுமார் 2650 பேர் மருத்துவ கல்வி படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சேலம் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், அரசு பள்ளியை படித்த மாணவ மாணவிகள் இன்றைக்கு மருத்துவ கல்வியில இடம் கிடைத்து இன்றைக்கு மருத்துவ கல்வி படித்து வருகிறார்கள். இந்த 7.5% உள்ளிடஒதுக்கீட்டில் தேர்வு செய்தவர்கள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர் மருத்துவ கல்வி கட்டணம் கட்ட முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை அறிந்தவுடன், என்னுடைய கவனத்திற்கு வந்தவுடன், இந்த திட்டத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் ₹1 கட்டணம் இல்லாமல் அத்தனையும் அரசாங்கமே அவர்களுக்கு கட்டணத்தை செலுத்தி அவர்கள் மருத்துவ கல்வி கற்க ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக ஆட்சியில் தான் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டாந்தோம். அம்மா இருக்கும்போது 6, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டுல 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்திருக்கிறோம். அதே போல 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்து ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே பட்ட படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக்கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், 5 வேளாண்மை கல்லூரி, 7 சட்டக்கல்லூரி, சேலத்திலும் சட்டக்கல்லூரி நாம் கொடுத்திருக்கின்றோம். இப்படி அதிகமான கல்லூரி திறந்ததின் விளைவு கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே பட்ட படிப்பு படிக்க சூழலை உருவாக்கி தந்தோம். இன்றைக்கு தமிழ்நாடு 2030 அடைய வேண்டிய இலக்கு மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட 2030 உயர்கல்வியிலே படிக்கக்கூடிய எண்ணிக்கை 2019-20 சாதித்தோம். திமுக ஆட்சி 2011 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அம்மா ஆட்சிக்கு வரும்போது 132 பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. அம்மா அவர்கள் ஆட்சியிலிருந்து நான் முதலமைச்சர் இருந்தவரை 10 ஆண்டு காலம் 2011-2021 10 ஆண்டு காலம் இந்த கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து அதிகமான கல்லூரி திறந்தது விளைவு இன்றைக்கு 154 பேர் பட்ட படிப்பு படிக்கிற சூழ்நிலை உருவாக்கி அந்த 2030 அடைய வேண்டிய இலக்கை 2019 நாம் நிரூபித்து காட்டினோம். இப்படி ஒரு சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக. இன்றைக்கு ஒவ்வொரு துறையிலும் சாதனையை நாம் முத்திரை பதித்திருக்கின்றோம். இன்றைக்கு வேளாண்மை துறையிலே இந்தியாவிலேயே அதிக உணவு தானிய உற்பத்தியை பெருக்கி கருப்பான் என்ற விருதை தொடர்ந்து 5 முறை நாம் பெற்றோம். உள்ளாட்சி துறையிலே தேசிய அளவில் 145 விருதுகளை பெற்றிருக்கிறோம். போக்குவரத்து துறையிலே தேசிய விருதை பெற்றுக்கிறோம். மின்சார துறையிலே போக்குவரத்து விருதை பெற்றிருக்கிறோம். உயர்கல்வியிலே தேசிய விருதை பெற்றிருக்கிறோம். சமூக துறையிலே தேசிய விருதை பெற்றிருக்கிறோம்.
இப்படி பல துறையிலே தேசிய விருதை பற்றி ஒரு சிறந்த அரசாங்கம் என்று நாம் நிரூபித்து காட்டினோம். அண்ணா திமுக ஆட்சி, திமுக ஆட்சியில் அப்படியே இருக்குது. ஊழல்ல சிறந்த அரசாங்கம், ஊழல் செய்வதில் சிறந்த அரசாங்கம். அதோட இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஸ்டாலினுக்கு பொருத்தம் எவ்வளவு? இதுவரைக்கும் 4,38,000 கோடி கடன் வாங்கிட்டாங்க. 4 ஆண்டுல 4,38,000 கோடி கடன் வாங்கிட்டாங்க. 73 ஆண்டு காலம் ஆட்சி தான் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து அண்ணா திமுக ஆட்சி 2021 வரை பல கட்சிகள் மாறி மாறி ஆட்சி இருக்குது. அந்த காலகட்டம் முழுவதும் 2021 வரை 5,18,000 கோடி தமிழ்நாட்டுடைய கடன் அளவு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 4.5 ஆண்டு காலம் 2021 2026 வரை 25 வரை 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கு. ஒரு அரசாங்கம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கின்ற அதிகாரிகள் முறையாக தேர்வு செஞ்சு நியமிக்கப்பட வேண்டும். ஒரு டிஜிபி என்பது சாதாரண விஷயம் இல்ல, சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கின்றவர்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த பதவிக்கு குறித்த நேரத்தில் அந்த பணி நிரப்பப்பட வேண்டும். ஆனால் இதுவரை நிரப்பவில்லை. உச்ச நீதிமன்றம் வரை போய் உச்ச நீதிமன்றம் ஆணை பிறப்பிக்கின்றது. இதுவரை நியமிக்கப்பட அரசாங்கம். இந்த அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே ஒரு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் என்று நீங்கள் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்புறம் இங்க அருமைச்சாக சொன்ன 10 ரூபாய், உங்களுக்கு தெரியும். பல கூட்டத்திலையும் பேசணும். இந்த 10 ரூபாய்னு பாட்டு பாடும்போது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். யார் பாட்டு பாடினா யார் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அது என்ன நீங்களே புரிஞ்சுக்கீங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்ததுக்கு பிறகு தமிழகத்தில் டாஸ்மாக் கடை சுமார் 6,000 கடைகள் இருக்கின்றன. பெரும்பாலான கடையில் இருக்கிற அந்த பார்லாம் திமுக கட்சி சேர்ந்தவர்கள் எடுத்துக்கிட்டாங்க. அந்த பார்ல இன்றைக்கு முறைகேடாக மதுபானங்கள் விற்கப்பட்டது. அது ஒரு புறம். அந்தந்த டாஸ்மாக் கடையில அந்த டாஸ்மாக் கடைக்கு சென்று யாராவது அந்த கடையில மது பாட்டில் வாங்கினா 10 ரூபாய் அதிகமா கொடுத்தா தான் அந்த பாட்டில் கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 15 கோடி வருது. ஒரு நாளைக்கு 15 கோடி டாஸ்மாக் கடையிலிருந்து வருது. நாம யாரும் போகாதீங்கப்பா, நம்ம ஆளுங்க டாஸ்மாக் கடைக்கு போகாது, வேண்டாம், தப்பு. நம்மால போக மாட்டாங்க. திமுக காரன் அங்கேயே தான் குடியிருக்கிறான். அவங்ககிட்ட இந்த காசையை புடுங்குறான். யாரு? திமுக காரன்கிட்டயே காசை புடுங்குற கட்சி திமுக கட்சி. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில். அந்த ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 1.5 கோடி ரூபாய் டாஸ்மாக் கடையிலிருந்து மட்டும் திமுக மேலிடத்துக்கு சென்று கொண்டிருப்பதாக தகவல். அதோட மாசத்துக்கு 450 கோடி, கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 5,400 கோடி. அப்படி 4.5 ஆண்டுல சுமார் 24,000 கோடி இந்த டாஸ்மாக் கடையில ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினதுல மட்டும் கொள்ளையடித்த அரசாங்கம் ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம். நினைச்சு பாருங்க. அதுக்கு பிறகு அந்த பார்ல விக்கிறது அது தனி. அது தனியா வாங்கி கள்ள இதுல விக்கிறாங்க, பார்ல விக்கிறாங்க. இது ஒரு வருமானம். ஆக இந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக கடையிலிருந்தும் சரி, பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினதும் சரி, அதோட பார்ல இருந்தும் சரி, சுமார் 50,000 கோடி கொள்ளையடித்த கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். அதனாலதான் இன்னைக்கு ஈடி டாஸ்மாக் நிறுவனத்தில் பூந்து அதுல 1000 கோடி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிச்சாங்க. திமுக ஏதோ பேசி சமாளித்துட்டு இருக்கிறாங்க. விரைவில் உண்மை வெளிவரும். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் இதை முழுமையாக விசாரிக்கப்படும்.
சட்ட நீதியாக யார் தவறு செய்யலோ அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இதுதான் எப்படின்னா மின்சார துறைய டிரான்ஸ்பாரம் அதுல கொள்முதல் செய்யறாங்க, அதுக்கு டெண்டர் விட்டாங்க. அந்த டெண்டர் சுமார் 32 டெண்டர் என்று நான் நினைக்கிறேன். 32 டெண்டரும் ஒரே ரேட். அதாவது ஒரு டிரான்ஸ்பாரத்துக்கு 5000, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 5500 ரூபாய்னா 32 டெண்டரும் 5500 ரூபாய். இங்கேயாவது இப்படிப்பட்ட அதிசயம் உண்டா? நினைச்சு பாருங்க எப்படி எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. எதுக்கும் அஞ்சல, எதுக்கும் பயம் இல்ல, சட்டத்துக்கும் பயம் இல்ல, மக்களிடத்திலையும் பயம் இல்ல. எதுல எப்படி கொள்ளையடிக்க வேணுமோ அதையெல்லாம் கொள்ளையடிக்கின்ற கைதேர்ந்த கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். இப்ப நீதிமன்றத்தில் இருக்குது, சிந்திச்சு பாருங்க. மக்களுடைய பணம் எப்படியெல்லாம் அந்த திமுக குடும்பத்துக்கு போய்கொண்டிருந்ததை நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். அதோட நம்முடைய இது பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில வரி வசூல் பண்ணுவாங்க, கிராமத்திலேயே வரி வசூல் பண்ணுவாங்க. திமுக ஆட்சிக்கு பிறகு வீட்டுக்கு 100% வரி உயர்த்திட்டாங்க, கடைக்கு 150% வரி உயர்த்திட்டாங்க. இந்த வரி உயர்வினால் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி செய்து கொடுப்பதுதான் இந்த வரி போட்டாங்க. இந்த வரியிலையும் ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. நீங்க மதுரை மாநகராட்சியில 200 கோடி இந்த வரி வருவாயிலிருந்து ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. எப்படி வருவாய்? ஆட்டுக்கும் மாட்டுக்கு வரி போட்டாங்க, பன்னிக்கு வரி போட்டாங்க. அந்த பன்னிக்கு போட்ட வரியில் கூட ஊழல் செய்த கட்சி, வெட்கமில்லாத ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி திமுக கட்சி. சிந்திச்சு பாருங்க. யாரு? திமுக ஆட்சி, திமுக மேயர், திமுகவே ஊழலை கண்டுபிடிச்சிருக்குது. நாம சொல்லல, திமுக அரசாங்கமே ஊழல் கண்டுபிடித்து வெளியிடப்பட்டதுதான் நான் சொல்றேன். அது மட்டுமல்ல, அந்த மாநகராட்சியில் இருக்கின்ற அந்த 5 மண்டல குழு தலைவர் ராஜினாமா, நிலைக்குழு உறுப்பினர் 2 பேர், அந்த குழு 2 பேர் ராஜினாமா. அந்த மேயர் இப்ப ராஜினாமா செஞ்சுட்டாங்க. இன்ன வரைக்கும் மேயரை எடுக்க முடியல, தேர்ந்தெடுக்க முடியல. உள்கட்சி பூசல், எல்லாம் பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனை. அங்க இருக்கிற கவுன்சிலுக்குள்ள, திமுக கவுன்சிலுக்குள்ள இன்னைக்கு போராட்டம். யாருக்கு எவ்வளவு பங்கு பிரிக்க வேண்டும் என்று போராட்டம் நடந்துட்டு. இன்னும் அந்த மேயர் ராஜினாமா செஞ்ச பிறகு மதுரையிலே மேயர் தேர்தல் நடத்த முடியல. மேயருடைய கணவர் இன்றைக்கு சிறையில் இருக்கின்றார். இப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி, ஊழல் ஆட்சி திமுக ஆட்சி. இது திமுகவுக்கு இது ஒரு சான்று. நாம சொல்லல, எதிர்க்கட்சி சொல்லல, திமுக ஆளுகின்ற அரசாங்கம் அதை கண்டுபிடிச்சு இதனை வெளியிட்டு. இங்கதான் எப்படின்னா திண்டுக்கல் மாநகராட்சியில 4.5 கோடி ஊழல். சேலத்துல எவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு தெரியல. நம்ம ஆட்சிக்கு வந்து வருவதா அதையும் கண்டுபிடிக்கிறோம். அதே போல காஞ்சிபுரத்துல அங்கேயும் பிடித்தான் பங்கு பிரிக்கிற ஊழல். கோவையிலும் அதே மாதிரி, திருநெல்வேலியிலும் அதே மாதிரி. இந்த மாநகராட்சி எல்லாம் பங்கு பிரிப்பில் ஏற்பட்ட பிரச்சனை அங்கங்க பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது. இப்படிப்பட்ட ஊழல் ஆட்சி தான் திமுக ஆட்சி என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளாட்சியில பணி நியமனம் எல்லா பத்திரிகையிலும் உங்களுக்கு பார்த்திருப்பீங்க. அருமையா சொல்ற, அப்ப நீயே வந்து பேசலாம் எனக்கு பதிலா. இதையெல்லாம் மக்களிடத்தில் சொல்ல வேணும். கிராமம் பூரா, நகரம் பூரா, வீதி வீதியா இந்த ஊழல் பிரச்சனையை எடுத்து சொல்ல வேணும். கிட்டத்தட்ட 800 கோடி ஊழல், 888 கோடி ஊழல் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த பதவி கொடுப்பதற்கு, பணி ஆணை வழங்குவதற்கு உள்ளாட்சி அமைச்சர் திரு நேரு அவர்கள் 888 கோடி ஊழல் நடைபெற்றதாக பத்திரிகையிலே வலைதளம் செய்தி வந்திருக்குது. இன்ன வரைக்கும் மறுக்கல. அந்த அமைச்சர் அங்க டெல்டா மாவட்டத்தில் பொறுப்பா இருக்கார். அங்க பேசுறார், ஒரு நிகழ்ச்சியில், திமுக நிகழ்ச்சியில் பேசுறார். என்னைத்தான் குற்றம் சுமத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஆமா, தவறு செஞ்சா குற்றம் சுமத்த தான் செய்வாங்க. நீ நிரபராதி நியமிங்க. ஏன் எங்க மேல வழக்கு போடல?
எங்க மேல வழக்கு போட்டா எவ்வளவு சிரிப்பு, எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு பேச்சு. எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையிலே 4800 கோடி ஊழல் போட்டீங்கல்ல, நான் நீதிமன்றத்துக்கு போய் நிரபராதி நிரூபித்து வந்து மக்கள் முன்னிக்கிறேன். அந்த தெம்பு திராணி உங்களிடத்தில் இருக்குதா? நீதியரசர் கூட கேட்டார், வழக்கு போடு, என் மீது வழக்கு போட்டவரே அந்த வழக்கை திரும்ப பெறுவேன் என்று சொன்னார். நான் இல்ல, என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி மக்களிடத்திலே பரப்பி விட்டார்கள். இன்றைக்கு இருக்க முதலமைச்சர் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற காலத்திலே சட்டமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார். இன்றைக்கு முதலமைச்சராக பதிவு செய்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையிலே 4008 கோடி ஊழல் என்று அந்த சட்டமன்றத்திலே பதிவிலே இருக்கின்றது. அதை நீக்க முடியாது. ஆகவே நான் அவர்கள் வழக்கை போட்டவர்கள் வழக்கை திரும்ப பெற என்று சொன்னாலும் நான் வழக்கை நடத்துறேன் என்று சொன்னேன். நீதியரசர் சொன்னார், இந்தியாவிலேயே நீங்க தாங்க வழக்கு நடத்துறேன்னு சொல்றீங்க, வேற எவரும் வழக்கு நடத்துன்னு சொல்ல, எல்லா வழக்க வாய்தா வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆக வழக்கு நடத்தினேன், நிரபராதி என்று நிரூபித்து காட்டினேன். மீண்டும் உச்ச நீதிமன்றம் போனாங்க இதே திமுக, அங்கே போய் வழக்கு நடத்தினேன், அங்கே நிரபராதி என்று நிரூபித்து உங்கள் முன் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அப்படி தில்லு திராணி தெம்பு இருந்தா இந்த அமைச்சர் உங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களா? நீதிமன்றத்தில் வழக்கு வந்தா வாய்தா வாங்காம நீதிமன்றத்தில் ஆஜராகி அங்கே வழக்கை நடத்துங்கள், நிரபராதி என்று நிரூபிங்கள். முடியாது, ஏன்னா ஊழல் செஞ்சிருக்காங்கல்ல. எங்கள் இடத்துல மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை இல்லன்னு சொல்றான் பல பேர். நாட்டில் எடப்பாடி பழனிசாமி என்னன்னு உங்களுக்கு தெரியும். என்ன பூச்சாடி கேட்டாலும் எடப்பாடி பழனிசாமி பயப்பட மாட்டார். சட்டத்தின் ஆட்சி நடத்தினோம். அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சராக ஆக்கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. சட்டப்படி தவறு செய்தவர்களை கண்டுபிடித்து சிறையில அடைத்தோம், நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினோம். உடைய ஆட்சியில் அப்படியா இருக்குது? கிடையாது. வேண்டுமென்ற திட்டமிட்ட துரோகிகளும் இன்றைக்கு பேசி வருகிறார். இவரெல்லாம் எப்படிப்பட்டவர் என்பதை எண்ணி பாருங்கள். இவரெல்லாம் இயக்கத்திற்கு விசுவாசமானவர்களா? சிந்தித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்துட்டது. அதை பத்தி கவலை இல்லை. அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது? இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சராக பதவியில் இருக்கின்ற பொழுது, இப்படி உணவுப் பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது, உணவு அந்த விலை ஏற்றத்தை தடுப்பதற்கு விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்று ஒரு நிதியை ஒதுக்கினேன். 100 கோடி ஒதுக்கி, எந்த உணவுப் பொருள் விலை ஏறுது, புளி விலை ஏறுதா, உடனே எந்த மாவட்டத்தில் எந்த மாநிலத்தில் புளி விலை குறைவா இருக்குது அங்க கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டில் விலை ஏறாம பார்த்துக்கிட்டோம். பருப்பு விலை உயர்தா, எந்த மாநிலத்தில் பருப்பு விலை குறைவு அங்க போய் நம்முடைய கூட்டுறவுத்துறை அதிகாரி கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து பருப்பு விலை உயராம பார்த்துக்கிட்டோம். இப்படி மக்கள் பாதிப்பு அடையக்கூடாது என்று இதற்கு ஒரு தனி நிதி ஒதுக்கி அந்த உணவுப் பொருளை கட்டுப்பாட்டுகள் வச்சிருந்தோம். இந்த ஆட்சியில் எதுவுமே கிடையாது. அரிசி விலை அண்ணா திமுக ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு ஒரு கிலோவுக்கு 20 ரூபாய் ஏறி போச்சு. கடல் எண்ணெய் 60 ரூபாய் ஏறி போச்சு. பருப்பு 56 ரூபாய் ஏறி போச்சு ஒரு கிலோ. அதையெல்லாம் இந்த அரசு கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா? ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள், இன்றைக்கு மக்கள் படுகின்ற துன்பத்தை இந்த அரசாங்கம் எண்ணி பார்த்ததா? எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க குடும்பம். அந்த குடும்பத்தில் என்ன வருமானம் வருது, என்னதான் சிந்திக்கிறாங்க. இன்றைக்கு முதலமைச்சரும் சுகாதாரத்துறை அமைச்சரும் அங்க நடைபயணம் மேற்கொண்டிருக்கிற பொழுது, அப்போ முதலமைச்சர் கேட்கிறார், அப்போ உதயநிதி ஒரு படம் நடிச்சுட்டு வெளியே வந்தது. என்ன படம்? கழக தலைவன் ஒரு படம் வந்தது. அப்ப ஸ்டாலின் கேட்கிறாரு, என்ன எவ்வளவு வசூலாயிருக்கு? நாட்டு மக்களை பத்தி கவலை இல்லை, எவ்வளவு வசூலாயிருக்கிட்டு ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் தன் பயன் நடித்த படத்தில் எவ்வளவு வசூலாயிருக்குன்னு கேட்கிற இந்த நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, சுகாதாரத்துறையில் என்ன பிரச்சனை இருக்குது, எந்தெந்த பகுதியிலே மருத்துவமனைக்கு தேவையான மருந்து இல்ல, மாத்திரை இல்ல, டாக்டர் கேட்டிருந்தா உண்மையான முதலமைச்சர் அதையெல்லாம் கேட்கல.
எப்படி வசூல் ஆகுது என்று கேட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் எப்பொழுதுமே நிதியை பற்றி தான் கவலைப்படுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதுபோல மின் கட்டணம் இந்த ஆட்சி வந்த பிறகு 67% உயர்ந்துட்டது. 67% மின் கட்டணம் உயர்ந்துட்டது. அதை பத்தி கவலை இல்ல. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் நேரத்தில் அறிக்கை கொடுத்தாங்க, மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கிடப்படும். இதுவரைக்கும் செயல்படுத்தல. அதே போல தமிழகத்தில் சுமார் 5 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் இருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே இந்த 5 லட்சம் காலி அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் ஒரு அறிவிப்பு கொடுத்தீங்க. இதுவரைக்கும் நிரப்பல. படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவர்கள் தெரிவித்த கருத்து சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 4 ஆண்டுல 50,000 பேர் தான் பணி நியமனம் செஞ்சிருக்கிறோம். அரசு பணி நியமனத்தில் 50,000 தான் அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்குது. ஆக அவள் குறிப்பிட்டது 5.5 லட்சம் பேருன்னு. ஆனா இந்த 4.5 ஆண்டு காலத்துல சுமார் 75,000 பேர் பணி ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. பணி ஓய்வு பெற்றது 75,000 பேர். பணியாணை வழங்கினது 50,000 பேர். அதுல 25,000 பேர் கூடுதல் ஆகிப்போச்சு. அப்போ தமிழகத்துல 5,75,000 பேர் அரசு காலி பணியிடங்கள் இருக்குது, நிரப்பல. அத்தனையும் பொய் வாக்குறுதி. அதோட அரசு ஊழியர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் பல அறிவிப்பு கொடுத்தாங்க. படித்தவர்களையும் ஏமாத்தினாங்க, படிக்காத மக்களையும் ஏமாத்த ஒரே கட்சி திமுக கட்சி ஒண்ணுதான். அந்த அரசு ஊழியர்களை நம்பினாங்க. ஆஹா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை குறிப்பிட்டவாறு அந்த அறிவிப்புக்கு இணங்க திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்ற சொன்னாங்க. இதுவரைக்கும் வாயை திறக்கல. அரசு அதிகாரி எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணா திமுக ஆட்சி இருக்கிற பொழுது உங்களுக்கு எந்த குறைபாடும் இல்லாமல் நாங்கள் பார்த்துக் கொண்டோம். 7வது சம்பள ஊதிய குழு உரிய நேரத்தில் உயர்த்தி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். கொரோனா காலம் 1 வருடம் ஆசிரியர்களும் சரி அரசு ஊழியர்களும் சரி அந்த கொரோனா காலத்தில் பணிக்கு செல்ல வேண்டாம். முழு சம்பளத்தையும் வழங்கிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா அங்க எல்லாம் பணிக்கு வராத காலத்துல ஒரு 30-35% சம்பளத்தில் பிடித்தம் செஞ்சாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு, அம்மாவுடைய அரசு ஆசிரியர்களுக்கும் சரி அரசு ஊழியர்களுக்கும் சரி 1 ரூபா கூட சம்பளத்தை பிடிக்காமல் முழு சம்பளத்தை அரசு ஊழியர்களுக்கு வழங்கிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக. அது மட்டுமல்ல, அந்த காலகட்டத்தில் கொரோனா காலகட்டத்தில் நீங்கள் பள்ளிக்கு வர வேண்டியதில்லை என்று அவர்களுக்கு வீட்டிலே இருந்து ஓய்வு எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்கி தந்தோம். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு 3-4 மாதம் இந்த கொரோனா அப்படியே கட்டிடு. அந்த கொரோனா இருந்தது. அந்த காலகட்டத்தில் ஆசிரியர்கள் பள்ளிக்கு வர வேண்டும். இந்த பள்ளியில பள்ளிக்கூடத்தில் இருக்க மாணவர்கள் இல்ல, ஆனா ஆசிரியர்கள் மட்டும் பள்ளியில வந்து அங்கேயே தங்கி இருக்க வேண்டும். அந்த 4 மாத காலத்துல பள்ளியிலே மாணவர் இல்லாம மன உளைச்சலுக்கு ஆசிரியர்கள் ஆனார்கள். இதுதான் அரசு ஊழியர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள வித்தியாசம்.